ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஈதுக்காக ப்ரிப்பரேஷனாக நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சிம்பிளாக காட்டுறேன். ஒரு லாங் வீடியோவாக எல்லோரும் பாருங்கள். மணி வந்து 11:30 ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கூட்டம் இருந்துகிட்டே. சாஜியாவுக்கு செகண்ட் டோஸ் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ தான் அந்த மரத்தை பார்த்தேன். பேரிச்சம்பழம் மரம் நல்லா கொட்டி கொட்டி கீழே கிடந்துச்சு. பாதி சாப்பிட்டு வேறு இருந்துச்சு. இந்த பூனை கடிச்சு போட்டிருக்கும் போல். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் தில்குஷுக்கு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மக்கா மார்க்கெட்டில் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளே போனோம். நான் போய் இந்த ஸ்டென்சில்ஸ் மெஹந்தி இருக்கும்ல அதை பார்த்துட்டு இருந்தேன். மெஹந்தி போடுவேன், ஆனால் சாஜியை வச்சுட்டு போடுற ஐடியா இல்லை. சும்மா வாங்கினோமா அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தேன். ஆனால் மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பாத்திரம் செக்ஷன் போனோம். அங்கே போய் பிரியாணி பாத்திரம் வாங்கணும் பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு மறுபடியும் அல்கோயரில் இருக்க எமிரேட்ஸ்க்கு வந்தோம். எங்கள் ஏரியாக்கே வந்தோம். ஹஸ்பண்டுக்கு அங்கேயும் பிடிக்கல. ஒரே ஒரு டிஷர்ட் எடுத்தாங்க. நான் சொல்லிட்டேன் பரவாயில்ல, நாளைக்கு போய் லூலில் நல்லா தான் ஒன்று இன்னும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பால் போடுறவங்க பால் போட்டு போயிட்டாங்க, தண்ணி போடுறவங்க தண்ணி போட்டு போயிட்டாங்க. எல்லாம் வாசல்லையே அப்படியே கிடந்துச்சு. நான் லூலூவில் ஈதுக்காக திங்ஸ்லாம் வாங்கலாம், க்ராசரி ஷாப்பிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை கூப்பிட்டுட்டு நான் ஹஸ்பண்ட் என் ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து குழந்தையோட போனோம். சும்மா என்ன இருக்குன்னு லைட்டாக அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஹஸ்பண்ட்க்கு ஒரு வழியாக ஆர்என்பியில் ஒரு பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் எடுத்துட்டோம். அப்பார்ட்மெண்ட் கீழே எமிரேட்ஸ் இருக்குது. அதனால் நான் சீக்கிரமாக போய் இந்த ஸ்டென்சில்ஸ் அது மட்டும் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து டக்குன்னு ஒரு கைக்கு வச்சு முடித்ததுக்கப்புறம் சரி நம்ம நாளைக்கெலாம் வந்து 4:30க்கெலாம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நான் வந்து தக்காளி வெங்காயம் இந்த மாதிரியான விஷயங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுட்டேன். ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட் நான் வந்து மட்டன் சிக்கனையும் கழுவுறேன், நீ இதெல்லாம் கட் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு 2 பேரும் சேர்ந்து டக்குன்னு முடிச்சுட்டு நாங்கள் தூங்குறதுக்கே 1 o'clock மேலே ஆகிடுச்சு. 1:30 சம்திங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தூங்க போயிட்டு 4:30க்கு நாங்கள் எந்திரிச்சோம். அப்புறம் வந்து லாஸ்ட்டு ஹஜ்ஜு பெருநாக்கு வந்து நாங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் இருந்தோம். ஷாசியா டெலிவரி ஆகி இருந்தோம். அதனால் நாங்கள் அங்கே இருந்தோம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் கல்யாணம் ஆன புதுசில் ஹஜ் பெருநாள் கொண்டாடினேன். அதோடு இப்போ தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுறோம். அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் ரொம்ப 2 வருஷமாக கொண்டாட முடியலன்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த வாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளுக்குன்னு ஒரு வீடு அழகாக நம்ம செய்கிறோம், நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே ஷாசியா தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சிட்டான். பால் காய்ச்ச மறந்துட்டேன் அவளுக்கு. அதனால் பாலை காய்ச்சி வச்சுட்டு மீதி இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போய் தூங்க போனோம். ஒரு கையில் தான் நான் வந்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அடுத்த கைக்கு வைக்கணும். டைம் வேறு ஆகிடுச்சு. சரி வச்சே ஆகணுன்ற ஒரு முடிவில் இருந்ததுனால டக்குன்னு எனக்கு ஹஸ்பண்ட் வச்சு விட்டுட்டாங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் படுத்துட்டோம். டைம் 4:39 ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெளிச்சம். அனைவருக்கும் ஈதுல் ஆதா முபாரக். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க பள்ளிக்கு தான் போயிருந்தேன். எனக்கு கூட்டு தொழுகணும்னு ரொம்ப ஆசை. அதனால் நான் சீக்கிரமாக கிளம்பி போனேன். வீட்லேயே தொழுதுருக்கலாம், நான் போகணும்னு முடிவு பண்ணி நான் போனேன். ஷாசியா பாதிலேயே அழ ஆரம்பிச்சிட்டான். அங்கேருந்து ஒரு லேடி வேறு குழந்தை கத்துது, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே தான் இருப்பேன், இது பேபியோட நேச்சர், குழந்தை அழுகிறதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தொழுதுட்டு தான் வந்தேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வச்சதை விட 2வது வச்ச மெஹந்தி ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஷாசியா மயக்கத்துலேயே இருந்தா அன்றைக்கி ஃபுல்லாக. 2 மணிக்கு தான் எழுந்திரிச்சா. எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சு. ஹஸ்பண்ட் நான் காஃபி போடுறேன் அப்படின்னு சொல்லி காஃபி போட்டு டக்குன்னு நாங்கள் பாயாசம் செஞ்சு சாப்பிட்டுட்டு தோசை வச்சு சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் மால் ஆஃப் ஒமான் போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே போகவே இல்லை. எப்பயுமே அவனியூஸ் மால் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம்.
ஸ்னோ லாஸ்ட் டைம் நான் சொல்கிறது 2 இயர்ஸாக சொல்கிறேன். லாஸ்ட் டைம் நான் போயிருந்தப்போ வந்து ஸ்னோலாம் வந்து ஓப்பனே பண்ணலை. அவ்வளோ வந்து ஷாப்ஸ் இருக்கவே இருக்காது. இப்போ என்னடானா அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுட் கோர்ட், ஃபன் சிட்டி எல்லாமே இருந்துச்சு. VR ஜோனுன்னு ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஷாசியா ரொம்ப என்ன இந்த இடம் இந்த மாதிரி அவள் வரலை, அண்டர் கிரவுண்டில் அவள் வந்ததில்லை. பார்க்கிங் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ரொம்ப கூட்டம், பார்க்கிங் கிடைக்கிறதே கஷ்டம். அவனையும் மாலையும் சரி இங்கேயும் சரி பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். தேடி தேடி போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கே நம்ம ஏண்டா வரோன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெட்டாக்குள்ளே போனோம். 4 பீஸ் பில்லோ கவர் வந்து 1.7 அப்படின்னு போட்டுச்சு. ஹஸ்பண்ட் எடுன்னு சொன்னாங்க, நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தோம். ஃபுட் கோர்ட் வந்தால் புதுசாக அங்கே சிக்கன் வந்து எனக்கு பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிக்கன் நம்ம ஊரில் சாப்பிடுவோம் சரின்னு சொல்லிட்டு எனக்கு சிக்கன் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் மேங்கோ தலாத்லேயும் சிக்கன்லேயும் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு மத்தியானம் செஞ்சதே முடிஞ்சிருச்சு. அவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் இங்கேயே டின்னரை முடிச்சுட்டு கிளம்பிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவென்யூஸ் மால் போயிருந்தோம். அதுவும் வந்து சரியான கூட்டம், கிடைக்கவே இல்லை. ரைடு எதுவுமே கிடைக்கல. அந்த ட்ரெயின் மட்டும் தான் கிடச்சிச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது கூட்டம். நான் ஃப்ரைடே லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன் எப்படி இருந்துச்சு. இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் இப்படி தான் இருக்கும் போல் இங்கே. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து விஜய் சேதுபதி மூவி வந்து போனோம். மகாராஜா போனோம். போயிட்டு படம் செம்மையாக இருந்துச்சு. தயவு செஞ்சு எல்லோரும் போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சு படம். என் ஹஸ்பண்ட் அழுதுட்டாங்க. அங்கே இருந்த எல்லா ஜென்ஸுமே அழுதுட்டாங்க, ஃபீல் பண்ணிட்டாங்க. லேடிஸ் எல்லாருமே, உமன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப போல்டாக பார்த்தாங்க. ஜென்ஸ் யாருமே வந்து அவ்வளோ போல்டஸே இல்லை. அப்படி ஒரு சாஃப்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி ஃபீல் பண்ணாங்க. வெளியே வரும்போது நாங்கள் எல்லாருடைய ஃபேஸையும் பார்த்தா என் ஹஸ்பண்ட் முதற்கொண்டு நான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஐக்கியா போயிட்டு ஐக்கியாவில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு பில் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷாசியாவுக்கு வந்து 3rd ஊசி இன்ஜெக்ஷன் போடணும். அதுக்காக வந்து பதர் சல்மா போட்டுட்டு ரொம்ப அந்த 9 நாள் லீவு, ஹஜ்ஜி பெருநாக்கு 9 நாள் லீவுன்றதுனால எந்த இடம் போனாலும் ஒரே கூட்டமாகவே இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் க்யூவில் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இதுக்கு அடுத்து ஊசி போடுற இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதை விட பெரிய வேலை இதுதான். இப்படி தான் எங்களுடைய ஹஜ்ஜி போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.